தமிழ்நாட்டில் இதுவரை பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சராகணும் என ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சராகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலினை தான். கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார் எங்க தலைவர். தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் 1 மாநிலமாக்க எங்க தலைவருக்கு ஆதரவு கொடுங்க, நம்பிக்கையோடு வீடா போய் சொல்லுங்க. அரசியல்ல நேர் எதிரியா இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் மேல நாங்க உண்மையாக பரிதாபப்படுகிறோம். அவங்களுடைய உணர்வுக்கு மாறாக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சிட்டாரு பழனிசாமி. தன் சொந்த நலனுக்காக, சுயநலத்திற்காக எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும் என்ற நப்பாசையில பழனிசாமி அடிமையாக கிடக்கிறாரு. அவரை வச்சு ஒட்டுமொத்த அதிமுகவை அழிக்கிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கூட பீகார்ல என்ன நடக்குது நாடே பார்க்குத. பீகார் மாநிலத்தில் இதுவரை பாஜக முதலமைச்சர் இருந்ததே கிடையாது. நிதிஷ்குமார் அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை ஜெயிச்சுட்டு இப்ப காரியம் ஆனதும் அவரை ஓரங்கட்டிட்டு பாஜக முதலமைச்சரை உள்ள கொண்டு வர போறாங்க. இதையே தான் தமிழ்நாட்டிலும் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. நான் அடிச்சு சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. நீங்க அந்தர்பல்ட்டி அடிச்சாலும், என்ன முகமடி போட்டு கொண்டு வந்தாலும், புதுசா யாரை கூட்டிக்கிட்டு வந்தாலும், எத்தனை ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டி பார்த்தாலும் தமிழ்நாடு எப்பவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நாங்கள் பார்க்காத படையெடுப்பா, திமுக பார்க்காத மிரட்டலா. நீங்க இந்தியா மேப்பில் இருக்க எந்த மாநிலத்து மேல வேணும்னாலும் காவி அடிச்சிடலாம். ஆனா தமிழ்நாட்டில் உங்க பாச்சா பலிக்கவே பலிக்காது. இங்க எப்பவுமே நாங்க தான், எங்க மண்ணில் நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம். இன்றைய தினம் ஸ்டாலின் நேற்று தினம் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிவிடும், அதிமுகவை அழித்து விடும் என்று ஸ்டாலின் பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டுமல்ல, எவராலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் நன்றாக தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 2017 மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு உங்களுடைய பேர் ஆதரவால் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். மேதகு ஆளுநருடைய ஆணைப்படி சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எனக்கு உத்தரவை வழங்கினார்கள். நீங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்க, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்ததன் விளைவாக சட்டமன்றம் கூட்டப்பட்டது. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற அந்த நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள், அவரை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே அமளி செய்தார்கள். சட்டப்பேரவை தலைவரை நாற்காலியிலிருந்து கீழே தள்ளி மைக்கை உடைத்து அந்த சட்டமன்றமே ஒரு அலங்கோலத்தை படுத்தினார்கள். இன்றைக்கு ஸ்டாலினால் ஒன்று செய்ய முடியல. எவ்வளவோ பிடிஎம் தூண்டிவிட்டு பார்த்தார், அத்தனை நாம் முறியடித்து விட்டோம். மக்களுடைய செல்வாக்கு மிக்க இயக்கம் அதிமுக இயக்கம். இதை எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை அழித்துவிட முடியாது. இந்த தொண்டத்தில், இந்த இயக்கத்தில் தான் உழைக்கின்றவருக்கு மரியாதை கிடைக்கும். நம்மை போல் இருக்கின்ற சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம். சாதாரண கிளை செயலாளர் கூட இந்த இயக்கத்தில் இருந்து சிறப்பாக பணியாற்றினால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம்.
நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆக முடியுமா? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா கட்சியில தலைவராகலாம். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராகலாம். மற்றவர்கள் எவராலும் கட்சிக்கு உழைத்தாலும் எந்த பதவிக்கும் கட்சியிலேயும் வர முடியாது. உயர்ந்த பதவிக்கு, ஆட்சி அதிகாரத்திலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றாலும் மத்தியிலும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டன் உழைக்கின்றவனுக்கு உரிய மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தினம் என்ன? உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சிறைக்கு போனாரா? இல்ல அந்த கட்சியில பாடுபட்டாரா? உழைத்தாரா? அந்த கட்சியில எவ்வளவு பேர் இந்த இயக்கத்துக்கு திமுகவுக்கு தியாகம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். எமர்ஜென்சி கைது செய்யப்பட்டார், மிசாலே கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க திமுகவில். அவர்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் கிடைக்கல. திமுக உழைத்து ஓடாய் போய் தேர்ந்தவர்களுக்கெல்லாம் திமுகவில் இடம் இல்ல. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த உதயநிதி அவர்களுக்கு மட்டும் துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இயக்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? ஆக இந்த குடும்பம் தமிழகத்தில் இருக்கின்ற வரை சுரண்டிக் கொண்டே இருக்கும், மக்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கும், மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஆட்சி இருக்கின்ற வரை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை, திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற வரை நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்காது. துன்பம்தான் மிச்சம், வேதனை தான் இந்த ஆட்சியிலே மிச்சம் என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டுகிறேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்ல. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு கஞ்சா போதை ஆசாமியால் இன்றைக்கு இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே தமிழகத்தில் இல்ல. நடக்குது இல்ல? சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர் கஞ்சா போதை ஆசாமிகளால் இன்றைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர் இந்த கஞ்சா நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா கஞ்சா விற்கிறதா திமுக கட்சிக்காரர் தான். அதனாலதான் இந்த கஞ்சாவை காவல்துறை கட்டுப்படுத்த முடியல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிகளுடன் இந்த போதை நடமாட்டம், போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சியை நாங்க காப்பாத்திக்குவோம், எங்களுடைய கட்சியை நாங்க காப்பாத்திக்குவோம். ஆனா உங்க கட்சியை அவரால் காப்பாற்ற முடியாது. முடியுமா? ஏன்னா இங்கிருந்து போனவர்கள் எப்பேற்பட்ட ஆளு, சாதாரண ஆளா? திரு ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர்? அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஆம வீடு, ஆம என்ன சொல்லுவாங்க, ஆம புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடு மாதிரி திரு ஓபிஎஸ் கட்சி அதோட முடிஞ்சு போயிரும்ல. இன்னைக்கு சுயநலவாதிகள் எந்த ஒரு கட்சியில் இடம்பெற்றாலும் அந்த கட்சி அழிவுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லாம் டெப்டேஷன்ல போயிருக்கிறாங்க. அண்ணா திமுக பயிற்சி எடுத்து திமுக போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அண்ணா திமுக மின்சாரத்துறையில தேசிய விருது, போக்குவரத்து துறையில தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, சமூக துறையில தேசிய விருது, இப்படி நீர் மேலாண்மையிலே தேசிய விருது, இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே துறை துறை வாரியாக சிறப்பாக செயல்பட்டு இந்திய அளவில் விருதுகளை பெற்ற ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது அண்ணா திமுக அரசாங்கம். அதனாலதான் திரு ஸ்டாலினால அண்ணா திமுக ஆட்சி மீது குறை சொல்ல முடியல. அண்ணா திமுக ஆட்சி மீது குறை சொல்ல முடியல. இப்ப ஸ்டாலின் என்ன பேசுறாரு? எல்லா பொதுக்கூட்டத்திலையும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கிற என்டிஏவுக்கும் போட்டியா. ஸ்டாலின் பேசுவது கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியில் அதுக்கு தான் போட்டியா.
தமிழ்நாட்டில் போட்டியிலையாம். ஏன்னா நம்ம எதிர்க்கிற சக்தி திமுகவுக்கு இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய கூட்டணி தெளிவாக இருக்கின்றது. கூட்டணி பேச்சுவார்த்தை துவக்கின்ற பொழுது அங்க முதல் கட்டமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் முதலாக பேட்டி கொடுக்கின்ற பொழுது தெளிவா சொன்னார். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்திருக்குது. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்க. எங்க கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். என்னுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். ஏன்னா இங்க இருக்கிற முதலமைச்சர் ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. டெல்லியில தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தமிழ்நாட்டில் யார் மாநிலத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நடக்கின்ற தேர்தல் அண்மையிலே நடக்க இருக்கின்ற தேர்தல். ஆக எங்களை எதுக்க உங்களுக்கு துணிவில்லை. எங்க அரசு மீது எந்த தவறான செய்தியை சொல்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகின்ற அளவுக்கு நான் கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செய்ய முடியல. ஏதோ பேசுறார் ஸ்டாலின். இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு அண்ணா திமுக அடிமை என்று. நாங்க யாருக்கு யார் அடிமை இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, திமுக தான் காங்கிரசுக்கு அடிமை. அடிமைதானே? திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருகின்ற பொழுது அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரெய்டு, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. அந்த காங்கிரஸ் திமுகவை மிரட்டி அடிமையாக்கி தேர்தல் கூட்டணி வைத்த சம்பவம் நாட்டு மக்கள் மறக்கல. நாங்களா அப்படி அல்ல. நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன முடிவு செய்தார்களோ அந்த முடிவின்படி நாடாளுமன்ற தேர்தல் தனித்து தான் நின்றோம். இப்பொழுது திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து வாக்குகள் சிதறாமல் நிறுத்தப்படுகிற வேட்பாளர் வெற்றி பெற்று மக்கள் விரோத ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். மக்களுடைய விருப்பப்படி கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, வெற்றி கூட்டணி, அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி. எனவே நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். ஸ்டாலின் பார்க்க போறார். இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் 20 நாட்கள் வார்த்தை போர் நடந்து கொண்டிருந்தது. பத்திரிகை ஊடகத்தில் திறந்தால் இந்த செய்தி தான். பத்திரிகையில வருகின்ற செய்தி, ஊடகத்தில் வருகின்ற செய்தி என்ன செய்தி? திமுகவும் காங்கிரசுக்கும் பேச்சுவார்த்தையில் பிரச்சனை, அந்த தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை, தொகுதி எத்தனை இடம் வழங்கப்பட வேண்டும் அதில் பிரச்சனை என்று தினந்தோறும் வந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் திமுகவை மிரட்டி 28 இடங்களை பெற்றிருக்கு. ஸ்டாலின் அவர்களே, நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எங்களுடைய கூட்டணி இருக்கின்றது. எங்க கூட்டணியிலே அமைக்கப்பட்ட கட்சிகள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர உணர்வோடு செயல்படுகின்ற கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நேரத்திலே தெரிவித்து, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தினந்தோறும் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் போராட்டம், இன்றைக்கு ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், அதுபோல போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், தினந்தோறும் போராட்டம்,
2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சா அந்த யாரெல்லாம் இந்த போராட்டம் நடத்துகிறார்களோ அந்த அமைப்புக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்த உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை நிறைவேற்றவில்லை.